வணக்கம். நான் சித்தார்த் பாண்டியன். இன்றைய கதையும் கருத்தும். ஒரு பெரியவர் இறைவன் மீது மிகுந்த பக்தி உடையவராய் இருந்தார். அவர் ஒரு நாளும் இறைவனை பிரார்த்தனை செய்யாமல் உறங்கியதில்லை. ஒரு முறை அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஒரு நாள் இறைவனை பிரார்த்தனை செய்யாமல் உறங்கிவிட்டார். மறுநாளும் இதேபோல பிரார்த்தனை செய்யாமல் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது நன்றாக அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது யாரோ ஒருவர் அவரை எழுப்பும் குரல் கேட்டு திடுக்கிட்டு விழித்தார். வந்தவன், ஐயா, பிரார்த்தனைக்கு நேரமாகிவிட்டது, எழுந்திருங்கள் என்று கூறினான். உடனே பெரியவர், யாரப்பா நீ? என் மீது உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை என்று கேட்டார். அதற்கு வந்தவன், நான் தான் சைத்தான் என்றான். என்ன, சைத்தானா? நீ எல்லோரையும் தூங்க வைத்து பிரார்த்தனை செய்யாமல் தடுப்பவனாயிற்றே, என் மீது மட்டும் உனக்கென்ன இவ்வளவு அக்கறை? பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறாய் என்று கேட்டார். அதற்கு சைத்தான் அவரிடம், நீங்கள் நேற்று பிரார்த்தனை செய்யாமல் உறங்கிவிட்டீர்கள். அதற்காக இன்று காலை மிகவும் வருத்தப்பட்டு அழுதீர்கள். இதை கண்ட இறைவன் உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அதைவிட அதிக பலன்களை கொடுத்து விட்டார். இன்றும் நீங்கள் பிரார்த்தனை செய்யாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை நாளை காலையில் நீங்கள் எழுந்து அழுதீர்கள் என்றால் இன்று போலவே கூடுதல் பலனை கொடுத்து விடுவாரோ என்னவோ என்ற பயத்தில் தான் உங்களை எழுப்புகிறேன் என்றான். இப்படித்தான் பலர் மற்றவர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைத்து கொண்டு ஏதேனும் அவர்களுக்கு ஒரு சிறிய உதவியை கூட செய்து அவர்களை அந்த பெரிய பலனை கிடைக்க விடாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்கள் எண்ணமாக இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்களாக இருப்பதில்லை. இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மை சுற்றி நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் இவர்கள் இந்த சைத்தான் போலத்தான் நமக்கு பல நன்மைகள் கிடைப்பதை தடுத்து விடுவார்கள். அவர்கள் நமக்கு நன்மை செய்வதை போலவே நடித்து நமக்கு கிடைக்க வேண்டிய நல்லவற்றையெல்லாம் தடுத்து விடுவார்கள். இப்படி தடுப்பதும் தவறு, இப்படிப்பட்ட தடுக்கும் மனிதர்களிடம் மாட்டிக்கொள்வதும் ஆபத்து. ஆகவே இவை இரண்டையும் மனிதர்கள் தவிர்த்து விட்டால் எல்லோருக்கும் நன்மையே விளையும் என்ற இந்த கருத்தோடு இன்றைய கதையும் கருத்தும் காணொளியை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை இன்னொரு கதையும் கருத்தும் காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.